டேஞ்சரஸ் ஃபெலோ. இவங்க அப்பங்காத்துக்கு போகிறது முன்னாடி அண்ணங்காத்துக்கு போட்டு. ஆனால் குருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் நம்மளால ஒருத்தி சுட்டுட்டான். அவன் கேஸில் நுழைஞ்சானா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ச்சிட்டான். அதுக்கு முன்னாடி அவனை குருக்கு நான் குழி தோன்றேன். நீ அந்த பையன்கிட்ட இருக்கிற கேசட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து போடி வருது. என் பேர் விஸ்வநாத். நான் ஜிஹெச்சில் டாக்டராக ஒர்க் பண்ணுறேன். வழக்கம் போல் இன்றைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் அங்கே. ட்ரைனேஜில் இருந்து 6 குழந்தைங்க உயிருக்கு போராடுற கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. ஒன்றும் ஆகலம்மா, ஒன்றும் ஆகல. நான் சொல்றது கேளுங்க சிஸ்டர். அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்க வைங்க. எமர்ஜென்சி ரூம் கூட்டு போங்க. பின்னாடி வர உங்களை வார்டு நம்பர் 2 கூட்டு வாங்க. பாஸ். ஒன்றும் ஆகாதுமா, நான் சொல்றேன். ஒன்றும் ஆகாதுமா. Pulse is going down. Sister, ammo pack எடுத்துட்டு வாங்க. அந்த படம் பாரு இப்படி பண்ணானே தெரியலையே. Come on. மஞ்சு, அம்மா பாருமா. மஞ்சு அம்மா பாருமா. சாரிமா, காப்பாற்ற முடியல. கொண்டு போங்க. கம்மியாகுது டாக்டர். ஓ டாக்டர், அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. டாக்டர், என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். என் புள்ளைய காப்பாத்துங்க. No.
குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட கொடூரத்தை என்னால தாங்கிக்க முடியல. என்ன சார் இப்படி ஆளாளு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மத்த பொண்ணுங்களோட நிலைமை என்ன சார்? சார் ஊரே பதட்டமா இருக்கு சார். உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டா எப்படி சார்? என்ன சார் இப்படி தான் ரெஸ்பான்ஸ் இல்லாம பதில் சொல்வீங்களா? டாக்டர், செக்அப் பண்ணதுல இறந்து போன குழந்தைங்க எல்லாருமே ரேப் அண்ட் மர்டர். ரேப் அண்ட் மர்டர்? எஸ் டாக்டர். இந்த சின்ன குழந்தைங்களையா? டாக்டர், எந்த காரணத்தை கொண்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில யாருக்குமே தெரியல. பி கேர்ஃபுல். ஓகே டாக்டர். அந்த சமயத்துல என் செல்லுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ டாக்டர் விஸ்வநாத், யா? நீ இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற எந்த பொண்ணுங்களும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதுக்கு நீ என்ன வேலை கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்க. யாரா பேசுறது? நான் யாருங்கிறது உனக்கு முக்கியம் இல்லடா. உன்னால முடியல என்ன ஒதுங்குக்க. நான் அங்க இருக்கிற போலீஸ் வச்சு காரியத்தை முடிச்சுக்கிறேன். வெயிடா போனேன். டாக்டர், இந்த பொண்ணுக்கு கான்சியஸ் வந்துச்சு டாக்டர். டாக்டர், எப்போ கான்சியஸ் வந்தாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. தேவையில்லை, நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே சார். சிஸ்டர், டாக்டர், என் கார் டேஷ்போர்ட்ல ஹேண்டிகேம் இருக்கு. கொஞ்சம் Okay, சீக்கிரம் doctor. கொண்டு வந்து தர முடியுமா? எடுத்து வந்துடுறேன். ப்ளீஸ். டாக்டர், டாக்டர், சொல்லுமா. அடையார்ல எங்க பெரிய வீட்டுக்கு எங்களை வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்க நிறைய பேர் இருந்தாங்க. அங்க நிறைய பெரிய மனுஷங்க எங்க கிட்ட தப்பு தப்பா நடந்துக்கிட்டாங்க. ஓ மை காட். அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா. ஆதாரம் இல்லாம வெளியில சொல்ல முடியாது. மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போங்க. வேணாமா? அந்த அங்கிள் மாதிரி இல்லடா செல்லம் இவரு. இந்த அங்கிள் ரொம்ப நல்லவரு. வாடா செல்லம், வந்துரு. நான் சொன்னா நீ கேப்பல. வாடா செல்லம். நான் வர மாட்டேன். ஏய், 5 தடவை ஆகி போச்சுல்ல, அவட கெஞ்சிக்கு இருக்க. ஏய், சரி வாடே, வான்னு சொல்றல. வாடே, வா. கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் நிறுத்திருங்க. முதல்ல பீகார், ஆந்திர பிரதேஷ், கேரளால இருந்தா பொண்ணுங்க கூட்டு வந்துட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டிலே கை வச்சுட்டீங்க. எங்களால சமாளிக்க கிட்டத்தட்ட சிட்டியில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும், ஏன் கமிஷன் ஆஃபீஸ்லையும், சொல்ல போனா டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் பொண்ணை பறி கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேனல்ஸ்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இதோட விட்டோம்னா நம்ம தப்பிச்சிருவோம். இதுக்கு மேலே இதை பண்ணோம்னா நிச்சயம் மாட்டிக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் தான்? நான் கஷ்டப்பட்டு உனக்கு காக்கி சட்டை வாங்கி கொடுத்தது நான் களி சாப்பிடாம இருக்கணுன்றதுக்காகத்தான். ஏதோ ஒரு கிரைம் நான் மூடி மறைச்சிருக்கேன். ட்ரக்ஸு, ப்ரௌன் சுகர், வெப்பன் சப்ளை, இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லா அஃபென்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இந்த பொண்ணு விஷயத்தையாவது நிறுத்தலாமே. முட்டாள். போதை வந்து சப்ளை பண்ணும்போது பொண்ணையும் சப்ளை பண்ணணும். அப்போ தான் போதை அதிகமாகும். இது பிஸ்னஸ் சீக்ரெட். அதுக்கனே வேற பொண்ணுங்க இருக்காங்க. அது விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணணுமா?